ஹரியானாவில் 1968ஆம் ஆண்டு நடுத்தர பொறியாளர் கோபிந்த் ராம் கெஜ்ரிவால் மற்றும் கீதா தேவியின் குடும்பத்தில் பிறந்த 3 குழந்தைகள்ல முதல் குழந்தை தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இவர் 1985இல் IIT JEE தேர்வில் கலந்து கொண்டு அகில இந்திய ரேங்க்ல 563வது இடம் பெற்றார். IIT காரக்பூரில் இயந்திர பொறியியலில் பட்டமும் பெற்றார். இதனையடுத்து டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனத்தில் 1989ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த கெஜ்ரிவால் 1992ஆம் ஆண்டு மத்திய பணியாளர் தேர்வாணைய தேர்வுக்கு தயாரானார். இதனால் தனியார் நிறுவன பணியில் இருந்து விலகிய கெஜ்ரிவால் கொல்கத்தாவில் சில ஆண்டுகள் இருந்தபோது அன்னை தெரேசா நடத்தி வந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் சேவையில தன்னை தொடர்பு படுத்துகிறார். 1995ஆம் ஆண்டு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்ற கெஜ்ரிவாலுக்கு இந்திய வருவாய் பணியில் சேர வாய்ப்பு கிடைத்தது. வருமான வரித்துறையில் இருந்தபோது கெஜ்ரிவாலும் மனிஷ் சிசோடியாவும் சேர்ந்து 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பரிவர்த்தன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. பிறகு இருவரும் கபீர் என்ற மற்றொரு அமைப்பையும் உருவாக்குறாங்க. அதன் மூலம் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொள்றாங்க. 1993ஆம் ஆண்டு IRS-இன் உடன் பணிபுரிந்த சுனிதா என்பவரை 1995ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கெஜ்ரிவால். இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. கெஜ்ரிவாலுக்கு 2016ஆம் ஆண்டு நாள்பட்ட இருமல் பிரச்சனை அறுவை சிகிச்சை செய்யப்படுது. கெஜ்ரிவால் தன்னை அம்பேத்கரின் பக்தர் என்றும் தன்னை அம்பேத்கரைட் என்றும் அறிவித்துக் கொள்கிறார். 2006ஆம் ஆண்டு வருமான வரித்துறையின் புது டெல்லி பிரிவு இணை ஆணையராக இருந்தபோது அவரோட பதவியில் இருந்து கெஜ்ரிவால் விலகினார். இந்த நிலையில் அண்ணா ஹசாரேவுடன் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அண்ணா ஹசாரே, கிரண்பேடி உள்ளிட்டோர் முன்னெடுத்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற அமைப்போடு சேர்ந்து ஜன லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி நடந்த போராட்டத்தில் கெஜ்ரிவால் பங்கேற்றார். 2010ஆம் ஆண்டு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவுடன் தன்னை இணைத்த போது கெஜ்ரிவால் பிரபலமானார். அண்ணா ஹசாரேவின் மூளையாக அப்போது அறியப்பட்ட கெஜ்ரிவால் பிறகு அண்ணா ஹசாரேவிடம் இருந்து விலகி 2012ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி என்ற கட்சியை தொடங்கி முழு நேர அரசியலுக்குள் நுழைகிறார். 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி டெல்லியில் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி போட்டியிடும் என்று அறிவித்தார். அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களை கைப்பற்றி இரண்டாவது கட்சியாக உருவெடுத்தது. 8 இடங்களில் மட்டுமே வென்ற காங்கிரஸ் ஆதரவு அளித்ததனால டிசம்பர் 28ஆம் தேதி டெல்லி மாநிலத்தின் முதல் முறையாக முதலமைச்சர் பொறுப்பை வகித்த கெஜ்ரிவால் 49 நாட்களுக்கு பிறகு பதவியை ராஜினாமா செய்தார். எளிமையான தோற்றம், சாமானியர்களை அணுகும் போக்கு, அடித்தட்டு மக்களை கவரும் விதத்தில் கல்வி, குடிநீர், மின்சாரம், சுகாதாரம் ஆகிய 4 துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களினுடைய சாதனை கெஜ்ரிவாலின் பலமாக பார்க்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 67 தொகுதியில் வெற்றி, 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 62 தொகுதியில் வெற்றி என ஹாட்ரிக் வெற்றி பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்திருக்கிறார். 2022இல் இவரது அரசு கொண்டு வந்த புதிய மதுபான கொள்கையால அரசுக்கு ஏற்பட்ட கோடிக்கணக்கான நிதி இழப்பால் CBI டெல்லி துணை முதல்வரும் கல்வி மற்றும் கலால்துறை அமைச்சருமான மனிஷ் சிசோடியாவின் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் வங்கி பெட்டகங்கள்ல சோதனை நடத்தினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலின் புதிய மதுபான கொள்கையை விமர்சித்து அண்ணா ஹசாரே கடிதமும் எழுதியிருந்தார். பிறகு 2024 மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாரு. மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்குல டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.